அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பருகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இடைகளற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை, ஞானமிக்க ஒருவரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல்குரான் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குரானை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு அதனை வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல்குரான் 6346 வசனங்களை கொண்டதாகவும் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்களிலிருந்து பார்த்துட்டு வரோம். அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக நம்ம தொடர்ச்சியாக இந்த குர்ஆனுடைய வசனங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் சென்ற வாரம் சூரா 73 அல் முஸம்மில், அங்கி அணிந்தவரே அப்படிங்கிற தலைப்புள்ள ஒரு சூறாவில் 5 வசனம் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் 6லேருந்து பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். முதல் வசனம் 5 வசனம் படிச்சிருவோம். அங்கி அணிந்தவரே, உம்மைத்தான் அரிதாக தவிர்த்து இரவு பொழுதுகளில் தியானிப்பீராக. அதன் பாதி அல்லது ஒரு சற்று குறைவாக அல்லது ஒரு சற்று அதிகமாக, மேலும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை இக்குரானை படிப்பீராக. அப்படி படிக்கும்போது நாம் உமக்கு ஒரு கனமான தூது செய்தியை தருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கனமான தூது செய்தி என்னங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். அதுதான் மிக ஒரு ஹெவியான செய்தி. அதை பற்றி கூட நிறைய ரசாத் கூட ஆர்டிகல்லாம் சொல்கிறார். அது கனமான செய்தி என்னன்னா, கடவுள் மட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஃபேக்ட், உண்மையானது, சரியானது. இந்த விஷயத்தை மற்றவங்க சொல்ல போனால் அவன் என்ன செய்கிறான்னா எதிர்க்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், கடவுள் மட்டும் தான் வழிபாட்டுக்குரியவர் அப்படி சொன்னாலே மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு, எதிர்ப்பு, ஏற்றுக்கொள்ளாத மத்தியில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் மட்டும் அப்படின்னா ஏன் எதிர்க்கிறான்னா அதுதான் பெரிய ஒரு செய்தியாக, கனமான செய்தியாக இருக்குது அப்படின்னு நாம் பார்க்குறோம். கடவுள் மட்டும்ங்கிறத பொதுவாக, அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆன்மாக்களால் அது எதிர்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த செய்தி தான் கனமான செய்தி. அல்லாஹ் மட்டும் நமக்கு இலகுவாக இருக்கான்னு பார்க்கணும். கடவுள் தான் எல்லாத்துக்கும் உரியவர், அவர் தான் வழிபாட்டுக்குரியவர், அவர் தான் சக்தி உள்ளவர், அவர் தான் நமக்கு எல்லாம் வழங்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு, அவர் தான் நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. அவர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு எப்படி இருக்குது அப்படி நாம் ஃபீல் பண்ணணும். எல்லா வகையிலும் நாம் அது மாதிரி அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட பொறுப்பு ஒப்படைக்கிறதுல நம்ம அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம், நாமளே முயற்சி பண்ணுறோம். நமக்கு செய்ய முடியலை அப்படின்னா, ஒன்றுமே முடியலைன்னா அப்புறம் கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம் இல்லையா? அது மாதிரி இல்லாமல் நம்ம பழக்க வழக்கத்தில் வரணும். எல்லாத்துக்குமே கடவுள் தான். அதாவது ஒரு சின்ன ஒரு குண்டூசி வாங்க போகிறோம், ஒரு ஊக்கு வாங்க போகிறோன்னா கூட ஒரு பிரார்த்தனையோடு நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட அந்த பொருளை வாங்குறதுக்கு போகணும். நல்ல அப்படி அல்லாட்ட பொறுப்பாக தான் பொறுப்பு ஒப்படைக்கிறதுங்கிறது. நல்ல பொருளாக கிடைக்கும், நமக்கு மலிவாக கிடைக்கும், ரொம்ப சுத்த வேண்டியதில்லை, விசாரிக்க வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. அது என்ன குண்டூசி தானே, ₹1 பொருள் தானே, அற்பமாக நினைக்க வேண்டியதில்லை. எந்த ஒன்றுமே கடவுள்கிட்ட கேட்டுட்டு போனால் அது இலகுவாக இருக்கும். டெய்லி நம்ம வீட்டுக்கு பால் வாங்குகிறோம், அன்றாட வாங்குகிற பால் தான், அப்படின்னு ஒரு பால் வாங்குகிறோம். டெய்லி சும்மா வாங்கிட்டு வரலாம். ஆனால் அது ஒரு பிரார்த்தனையோடு போகணும்னு சொன்ன அன்றைக்கி நமக்கு என்றைக்குமே கெட்டு போகாத பால் கிடைக்கும். எவ்வளோ நேரங்களில் பால் டெய்லி வாங்கிட்டு வரோம், எப்போது சில சமயங்களில் கெட்டுப்போன பாலாக இருக்குது. அவங்க அதை எப்படி மெயின்டைன் பண்ணான்னு தெரியாது. ஒரு கடையில் பால் வாங்க போனோம்னா ஃப்ரீசர் ஐஸாக தான் எடுத்துருவார். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் எடுத்து போட்டாலும் தெரியாது நம்மளுக்கு. இறங்கினோடனே பால் வெளியே கிடக்கும், விற்பனை செய்வாங்க. அது வெயிலை பொறுத்து, அதை கிடக்கும் நேரத்தை பொறுத்து என்ன செய்யும், பாலுடைய தன்மை மாறும். அப்போ அதை என்ன திரும்பி என்ன பண்ணால் அந்த பாலை கொண்டு போய் ஃப்ரீசர் வச்சுருவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வாங்கிட்டு வரும்போது பால் ஐஸாக இருக்குது, நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே காய்ச்சி பார்த்தாலே கெட்டு போயிருக்கும். அப்போ அவன் மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது இல்லையா, அந்த அடிப்படையில் அந்த பால் அமைஞ்சிருக்கும். சார் நம்ம டெய்லி வாங்குகிற பால் தானே, இதுக்கெலாம் பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்போவுமே எதுக்குமே செஞ்சது தான் முறையானது. நம்ம அதுக்கு பழக்கப்பட்டுக்கணும்னு பார்க்கணும். ஒரு சின்ன ஊக்காக இருந்தாலும், ஒரு ஹேர்பின்னாக இருந்தாலும், எந்த ₹1 பொருளாக இருந்தாலும் சரி, ₹1000 பொருளாக இருந்தாலும் அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொன்ன அன்றைக்கி அதை நமக்கு நல்லபடியாக அமைச்சு தரத்துக்கும், நல்ல தரமானதாக இருக்கிறதுக்கும், விலை கம்ப்ரெஷன் பண்ணும்பொழுது குறைவாக இருக்கிறதுக்கும் நம்ம அலைய வேண்டியது இல்லைல்ல.
10 கல்ல இது எங்கே இன்றைக்கி என்னென்னு கேட்டுட்டு இங்கே போய் கேட்குறத விட ஒரு கடைக்கு போனோமா வாங்கினோமா அப்படின்னா அல்லாட்ட பொறுப்படிச்சு பண்ணணும், அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதில் பார்க்குறோம்? கடவுள் மட்டும்ங்கிறத பார்க்குறோம். அல்லாஹ் மட்டும்தான் அதை சரியாக செஞ்சு தரக்கூடிய இருக்கிறாரு. அப்படி நம்ம வந்து கடவுள் மட்டும்ங்கிறத ஏற்றுக்கொள்கிறோமாங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நாம் அல்லாட்ட நாடுறோமா, ஒவ்வொரு சின்ன விஷயத்தை அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறோமா அப்படிங்கிறது இருக்குதுங்கிறத நம்ம அந்த விஷயத்துலேருந்து அறிய முடியும். ஆக நமக்கு அந்த கனமான செய்தி கடவுள் மட்டும்தான், அந்த கடவுள் மட்டும்தான்ங்கிறத நாம் நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமா, அதை ஏற்றுக்கொண்டுக்கிறோமா, நம்ம செயல்பாடுகள் இருக்குதா அப்படிங்கிறத நாம் அதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சி 6வது வசனம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவனில் தியானிப்பது அதில் நற்பலன் அளிப்பது, மேலும் மிகவும் நன்னெறியானது, அதிக நலன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவனில் தியானிப்பது அதிக நற்பலன் அளிப்பது, மேலும் மிகவும் நன்னெறியானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். தியானிக்கிறத பற்றி அல்லாஹ் தியானம்ங்கிறது ஒன்று இருக்குது, நினைவுறுதுங்கிறது ஒன்று இருக்குது. 2 வகை இருக்குது. தியானம் சொல்லி என்னென்னா திரும்ப திரும்ப அல்லாஹ்வை நாமத்தை பிரஸ்தாபித்து கொண்டே இருக்குது, திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது தான் தியானம். நினைவுறுதலுங்கிறது எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம அடையும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம், ஒரு நல்ல விஷயம் கிடைக்க பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம், மாஷா அல்லாஹ்னு சொல்கிறோம். அது மாதிரி அல்லாஹ் போலக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா கடவுள் துதிப்பிற்குரிய இருக்கிறாரு, சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய பேரை வந்து நம்ம உச்சரிக்கிறோம். இதெல்லாம் ஒவ்வொரு சம்பவத்தை பொறுத்து நம்ம வார்த்தையை வெளிப்படுத்துவோம். அது நம்ம ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் இன்னா லில்லாஹி சொல்கிறோமா இல்லையா? ஒரு நஷ்டத்தாலேயோ ஒரு உயிர் சேதத்தாலேயோ நம்ம அதை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் அப்போ நம்ம அல்லாஹ் அங்கே நினைவு கூறுறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், கடவுள்கிட்ட இருந்தே வந்தோம், நம்ம திரும்ப வரதான் அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நினைவு கூறக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஒரு சம்பவத்தின் பொழுதும் ஒவ்வொரு சம்பவத்தின் போதும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும். இது நினைவு கூறுதல். தொடர்ச்சியாக அல்லாஹ்வை நாம் வந்து அல்லாஹ்வை அந்த வார்த்தைகளை கொண்டு அவருடைய பேரை கொண்டு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னது? அது நினைவு, அது வந்து தியானிப்பமாக இருக்குது. அங்கே தியானம்ங்கிறது வேறு, நினைவுங்கிறது வேறையாக இருக்குது. அந்த தியானத்தை எப்போ செய்யணும் நல்லா சொல்கிறாருன்னா இறைவனில் தியானிப்பது. பொதுவாக எல்லா டைம் செய்யலாம், அல்லாஹ் தனியாக சொல்கிறது இறைவனில் தியானிப்பதானது. நீ ராத்திரியில் செய்கிறீங்களா, எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம விழிச்சிருந்து செய்வோம், அது தனிமையில் செய்வோம், ஒரு அமைதியான சூழ்நிலை செய்வோம். அந்த தியானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அதிக நற்பலன் அளிப்பதுங்கிறார், நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். தியானம்ங்கிறது நமக்கு நல்ல ஆன்ம பலம் கொடுக்கக்கூடியது, நம்முடைய சக்தியை கூட்டக்கூடியது, அறிவை பெருக்கக்கூடியது. பொதுவாக அல்லாஹ் சொல்ல நற்பலன் அளிப்பது. எதில் பலன்கிறது எதெல்லாம் இருக்குதோ அது பூராமே கிடைக்கும் நமக்கு, அவ்வளோதான். உடல் சக்தியாக இருந்தாலும் கிடைக்கும், மனசக்தியாக இருந்தாலும் கிடைக்கும், நம்முடைய ஆன்ம சக்தியும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஒரு வார்த்தையில் வச்சுருக்கோம், அதிக பலன் அளிப்பது. எதுக்குன்னு சொல்லலை, குறிப்பிட்டு எதிலெல்லாம் பலன் இருக்குதோ அது பூரா அடைவோம். எப்போ? இறைவனில் தியானிப்பது அதிக நற்பலன் அளிப்பது அப்படிங்கிறார். மிகவும் நன்னெறியான காரியங்கிறார். நிறைய நன்னெறி காரியம் இருக்குது நமக்கு. நம்ம தர்மம் செய்யணும், ஏழைக்கு உணவளிக்கணும், நன்னெறியான காரியம். அதனால் நம்ம வந்து நம்முடைய உழைப்பில் உள்ள சொந்த படத்துலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இல்லையா? அப்போ அதுவெல்லாம் விட மேலானுங்கிறார் நன்னெறிங்கிறது. எது? தியானிப்பதுங்கிறார். நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட, நீங்கள் கொடுக்க ஏழைக்கு உணவளிப்பதை விட அதெல்லாம் சிறந்ததாக அதிக நற்பலன் அளிப்பது, மேலும் மிகவும் நன்னெறியானதுங்கிறார். தர்மம் நன்னெறி தான், சிறந்த நன்னெறி. எல்லா நன்னெறிக்கும் ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அதில் இது ஒன்று இருக்குது. நன்னெறியானது மிகவும் நன்னெறியான காரியம், நம்மளால் இலகுவாக செய்யக்கூடிய விஷயமா இருக்குது இல்லைங்க. நன்னெறிங்கிறது கஷ்டமாக ஒரு சேவை செய்யணும்னா நம்ம உடல் உழைக்கணும், அவ்வளோ தூரம் நடக்கணும், போகணும். ஒருத்தர் வழி சொல்கிறதா இருந்தால் நம்ம அதுக்கு உழைக்கணும். ஒருத்தர் ஒரு இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம உழைக்கணும். இப்படி பல வகை இருக்குதா இல்லையா? அதாவது நன்னெறிங்கிறது நிறைய வகை இருக்குது. அப்போ இது வந்து இருக்கிற இடத்துல செய்கிறது. தியானங்கிறது இலகுவானது, எளிதானது, இருக்கிற இடத்துல செய்கிறது. நாவுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம அல்லாஹ்வை தியானிக்கிறதுனால நமக்கு எதாவது கஷ்டம் இருக்க போதா? நாக்கு வலிக்குதா? ஒரு உடல் உழைப்பு செய்யறதுனா உடல் வலிக்கும், கை வலிக்கும். ஒரு பொருளை இங்கே எடுத்து கொடுங்க, அதை வாங்கித்தாங்க அப்படின்னா நமக்கு அது படி செய்ய போகிறோம். ஆனால் தியானம்ங்கிறது அப்படி இல்லையே, இலகுவானது. எவ்வளோ இலகுவா அல்லாஹ் நமக்கு வச்சுருக்காரு, மார்க்கத்து இலகுவானதுன்னு சொல்கிறாரு. அந்த தியானத்தை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் நன்னெறியானதுங்கிறாரு. அந்த நன்னெறியை நம்ம லேசாக செய்யக்கூடிய அளவுக்கு வச்சுருக்கிறார் இல்லையா? அப்போ இறைவனில் தியானிப்பது என்பது அதிக நற்பலன் அளிப்பதுங்கிறார். நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம், ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இரவுங்கிறது பெரும் நீண்ட நேரம், இருள் சூழ்ந்திருக்கும் பொழுதெல்லாம் அது இரவு தான், நம்ம செய்யலாம் தாராளமாக. ஆனால் நம்ம அதிலலாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம். அது இன்னும் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? நற்பலனை அடைவோம். அது நன்னெறியில் மேலானது. நமக்கு தேவை நன்னெறி தானே. நம்ம ஆன்மாவுக்கு தேவை என்ன? நன்னெறி. நம்ம ஆன்மையை வளர்ப்பதற்கு என்ன தேவை? நன்னெறி தேவைப்படுது. இந்த நன்னெறியை இலகுவாக செய்வதற்கு அல்ல வழி சொல்லியிருக்கிறார். தியானம்ங்கிறது ரொம்ப
நன்னெறியானது அதை இலகுவாக செய்வதற்கு, அல்லாஹ் இருந்த இடத்துல நினைவு கூறுவதற்கு, நம்ம ஆன்ம பலம் அடைவதற்கு, நம்முடைய மனம் பூரிப்பாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கடவுளை நினைவு கூறுவதன் மூலமாக தான் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போ அதெல்லாம் செய்வதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சிஸ்டம் அல்லாஹ் சொல்கிறாரு. அதை செய்யக்கூடிய மக்களை நாம் இருக்கணும். அல்லாஹ் தியானிப்பதுங்கிறது எதுக்கு நம்ம தியானிக்கிறோம்? அல்லாஹ் நன்னெறியான காரியம்னு சொல்கிறார். இன்னும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்ம நிறைய பாடுபடுறோம், நினச்சி பார்க்குறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒன்றுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றையும் அல்லாஹ்கிட்ட நம்ம சொல்லணும். நம்ம அதை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வழங்கியதற்காக நன்றி அல்லாஹ், நன்றி செலுத்துகிறோம், நமக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நல்ல உணவுகளை வழங்குறாரு, நல்ல ஒரு குடும்பத்தை வழங்குறாரு, நல்ல ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு, நமக்குன்னு ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்கிறோம். நம்ம நல்ல ஒரு வருவாயை தந்தவரே உமக்கு எல்லா நன்றியும் புகழும் அப்படி ஒன்றுனா சொல்லி செஞ்சுட்டே இருக்கிறோம்ல. இதெல்லாம் சொல்லி நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கும் போதும் நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்தளவுக்கு கண்டிப்பாக இன்கம் பார்க்குறோம். நம்ம பல நாள் நம்ம அதை சொல்கிறதில்ல, செய்கிறதில்ல, மறந்துடுறோம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஒரு முதல் நாள் நம்ம செஞ்சோம்னா மறுநாள் அவனுடைய பலனை கண்டிப்பாக நம்ம மறுபடியும் செய்கிறோம். அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறோம். அது செய்யக்கூடிய ஏன் நம்ம திரும்ப மறக்கிறோன்னு தான் தெரியல. நம்ம ஒரு நன்னெறியான காரியம் செய்கிறோம், அல்லாட்ட அந்த பலனை அடையிறோம், திரும்ப கண்டினியூ பண்ணணும்ல. அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அப்படி கடந்துகிட்டு இருக்குது. திரும்ப கஷ்டமும் சங்கடமும் வரும்பொழுது தான் திரும்ப அல்லாட்ட நம்ம ஓடுறோம். அப்படி இல்லாமல் சராசரி இருக்கக்கூடிய நிலையிலையும் நம்ம என்ன செய்ய நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். நன்றி செலுத்துவதற்கு நமக்கு சில பேருக்கு பேச தெரியாது, சொல்ல தெரியாது, வரிசையை அடுக்க தெரியாது. நம்ம எதெல்லாம் அடைஞ்சோமோ ஒட்டுமொத்த வார்த்தையிலும் சொல்லுவாங்க, பிரித்து சொல்ல தெரியாது. ஒரு உணவுனா நம்ம 10 வகை சாப்பிட்றோமா இல்லையா? சோறு இருக்குது, தண்ணி இருக்குது, ரசம் இருக்குது, ஒரு கிரேவி இருக்குது, ஒரு பொரியல் இருக்குது, கூட்டு இருக்குது, அது கூட முட்டை இருக்குது, அப்பளம் இருக்குது, பல வகை சாப்பிட தானே செய்கிறோம். அதெல்லாம் ஒன்றுனையும் பேரை பிரஸ்தாபித்து எங்களுக்கு வழங்கிய எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு முட்டையை வழங்கினாரே, கறியை வழங்கியவரே, எங்களுக்கு சுவையான காய்கறியை வழங்கியவரே அப்படின்னு ஒன்று சொல்லணும். அல்லாட்ட தானே பேசுகிறோம். இதை பேச நமக்கு என்ன சங்கடம் இருக்குது? நம்மளுக்கு நம்ம மற்ற மனிதன்ட்ட எதுவும் ஆவாத போத விஷயத்தை பேசிட்டு கிடக்கமா இல்லையா? அதுக்கு இது எவ்வளோ சிறப்பாச்சே. அல்லாட்ட ஒரு பேர் அல்லாட்ட பேசுகிறோமா டைம் நம்ம லாங் டைம் தானே கிடைக்கணுங்க. எவ்வளோ லாங் கிடச்சா அது பெரிய மகிழ்ச்சியான விஷயமாச்சு. அப்போ அங்கே அது அடுக்கணும். நம்ம அந்த இடத்துல எத்தனை வகை சாப்பிட்றோமோ அத்தனை வகையை நினச்சி அடுக்கி நம்ம சொல்லணும். சொல்லும்போது அல்லாட்ட கூட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அல்லாட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த உணவுகள் நமக்கு எல்லாம் சுவையை அமைச்சு தருவார். நம்ம நன்றி செலுத்துவதற்கு திரும்ப நமக்கு ஒரு ரிட்டர்ன் நமக்கு நிறைய கொடுக்குறாரு. அப்போ அந்த மாதிரி பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். சரி, அப்போ நமக்கு சில பேருக்கு எனக்கு நிறைய பேச தெரியல, அடுக்கடுக்காக சொல்ல தெரியலை, நான் வழங்கிய ஒன்று நினச்சி பார்த்து சொல்ல முடியல அப்படின்னா ஒரு எளிமையான வழி தான். எப்படியே அவங்க ஆரம்பித்து நினச்சிக்கிறணும், ரட்சகரே நான் உமக்கு நன்றி செலுத்தும் போட்டு நான் உமக்கு சிரமணிகிறேன் அப்படின்னு படுத்து இருக்க வேண்டியதானே. ஒரு அரை மணி நேரம் நம்ம சைதா இருக்க போகிறோம் சொன்னக்கு அந்த முதல் வார்த்தை அதுவாக இருக்கணும். நான் எதுக்கு சைதா பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ரட்சகருக்கு நன்றி செலுத்தும் போட்டு நான் சைதா செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு சைதா இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வார்த்தையில் பேச தெரியல, சொல்ல தெரியல, நினச்சி பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னா இது ஒரு வழிமுறையாக இருக்குது. எவ்வளோ நேரம் 10 நிமிஷமோ 8 நிமிஷமோ 4 நிமிஷமோ அரை மணி நேரமோ நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்களோ அது எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நியத்தோட ஒரு உணர்வோடு நம்ம செய்கிற இந்த விஷயத்தை. நான் நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாவுக்கு ருக்கு செய்கிறேன், நான் நன்றி செலுத்தும் பொருட்டு நான் அல்லாவுக்கு சைதா செய்கிறேன் அப்படின்னு தொடங்கி அதை செஞ்சோம்னு சொன்னால் பேச தெரியாமல் சொல்கிறேன். பேச தெரியும், அல்லாஹ் எல்லாமே கற்றுக் கொடுப்பாரு. எல்லாருக்கும் எல்லாம் தெரியல அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க கூட திரும்ப நினச்சி பழக்கத்துக்கு வந்துடலாம். அந்த விஷயத்தை நம்ம இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒன் பை ஒன்றா சொல்லி கற்றுக்கொள்ளலாம். அல்லாட்ட பேச நமக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. அதை நம்ம இழந்துடக்கூடாது. அதை நம்ம என்ன செய்யணும், இப்படி இப்போ ப்ராக்டிஸ் எடுத்துக்க பயிற்சி எடுத்துக்க வேண்டியதான். ஒன்று நம்ம நிறைய பேசலாம். அதை பற்றி நம்மளோட உடலை பற்றி பேசலாம், நம்ம வழங்கப்பட்ட உறுப்புகளை பற்றி பேசலாம் இல்லையா? எவ்வளோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஆரோக்கியமான முடி நம்மளுக்கு இருக்குது. ஒருத்தர் முடி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். முடிய ஒரு பெரிய சொத்தை நினைக்க முடியும்னு இருக்கிறோம். நமக்கு தலையில் முடி இருக்குதுன்னா முடி இல்லாமல் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடக்குது லட்சத்தில். எனக்கு முடி முளைக்க வைக்கிறதுக்கு பல விதமான ட்ரீட்மெண்ட் நடக்குது. அதெல்லாம் செலவு பண்ணி செய்கிறாங்க. ஏன்? அந்த முடி இல்லைன்னு. அதாவது சொத்தை விற்று கூட செய்யக்கூடிய அளவு கூட அந்த ஆசையை வச்சுருக்கிறாங்க மக்கள். முடி இல்லாதவங்களை பற்றி சொல்கிறான். அப்போ நமக்கு அதெல்லாம் வழங்கியிருக்கிறான்ல, அப்போ அதை பற்றி பேசணும். அல்லாட்ட எங்களுக்கு முடியை வழங்கியவரே, நல்ல செவியை கொடுத்தவரே, நல்ல பார்வையை கொடுத்தவரே, நல்ல மூளை அதாவது திறனுள்ள மூளையை கொடுத்தவரே, நல்ல இயங்கக்கூடிய உடலை கொடுத்தவரே, நல்ல ரத்தத்தை கொடுத்தவர் இல்லையா, வியாதி இல்லாத உடம்பை கொடுத்தவர், மகிழ்ச்சியை கொடுத்தவர்னு சொல்லி அடுக்கடுக்காக எதை பற்றி ஒரு டாபிக் எடுக்கிறோமோ அதை முழுமையாக பேசுகிறதுக்கு நம்ம ஒரு பயிற்சி எடுத்துக்கிறோம். அப்படி சொல்லி செஞ்சோம்னு சொன்னால்
அல்லாஹ்வுக்கு நாம் நிறைய அல்லாஹ்வோட பேசுகிறோம், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அதில் வந்துடும். ஆக இறைவனில் தியானிப்பது, தியானங்கிறது ஆன்ம பலம் உள்ளது, அதிக நற்பலன் அளிப்பது. அல்லாஹ் சொல்கிறாரு, யார் நம்மளை தியானிக்க சொல்கிறாரோ அவர் தான் அதை பற்றி சொல்கிறார். நம்மளாம் நினச்சிக்கிறது இல்லை, இந்த காரியம் செஞ்சாலுக்கு இது நல்லா இருக்குமா, இது சரியாக இருக்குமா, இது பெருசாக நம்ம டிசைட் பண்ணல. அவர் சொல்கிறார், படைச்சவர் சொல்கிறார். நம்மளை படைத்தவர், இந்த தியானத்தை உருவாக்குனவர், நற்பலனையுங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தவர். ஒரு மொழி இருக்குதுன்னா அது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதில் கடவுளை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சில பேருடைய தப்பான தாட் இருக்குது இல்லை, அதுக்கெல்லாம் தீர்வே இந்த மொழி தான். நீ எப்படி பேச ஆரம்பித்த, எப்படி அதை புரிஞ்சுக்கிட்ட, ஒரு வார்த்தைன்னா ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, எப்படி நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் கடவுள் பொறுத்திருந்து வரலையா? அப்போ அவர் இல்லாமல் நிகழாது. மொழியும் தெரியாது, இப்போ ஒரு பாசினுடைய வார்த்தையும் தெரியாது, ஒரு உணர்வு இருக்காது, அதுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாதுல்ல. அப்போ அதெல்லாம் படைச்சவராக இருந்தால் கடவுள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியும். ஆக அந்த நம்மளை படைச்சவர் சொல்கிறாரு, இந்த தியானம்ங்கிறது, இரவில் தியானம் என்பது அதிக நற்பலன் அளிப்பது, மிகவும் நன்னெறியானது. நன்னெறிலேயே மிகவும் நன்னெறியானது. நம்மளால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, உடல் உழைப்பு செய்ய வேண்டியது செய்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும் தான் செய்ய முடியாத. ஒருத்தர் உதவி செய்யணும் அப்படின்னா ஒருத்தர் வாசல் வந்து கேட்டு சாப்பாடு தாங்கன்னு கேட்டால் தான் நம்ம செய்ய முடியும். யாருமே வரலன்னா தர்மமே நம்மளை அழிக்க முடியாது. ஆனால் அந்த தியானம்ங்கிறது நினச்ச இடத்துல செய்யலாம், இருக்கும்போது செய்யலாம். நம்மளால் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. நீ சத்தம் போட்டுலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. சத்தம் போட்டு கொஞ்சம் பேசிட்டே இருந்தாலும் முன்னாடி எனர்ஜி வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். எனர்ஜி வேஸ்ட் ஆகும், நம்ம சக்தி விரயமாகும். திரும்ப ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்ம தொண்டை சரியாகும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரியான விஷயமே இல்லை. இது தியானம்ங்கிறது ரொம்ப எளிமையாக, ரொம்ப சொற்பமான, ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது. அல்லாஹ் அதை இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதை செய்யக்கூடிய மக்கள் நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அது பிள்ளை விஷயத்தனஜி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய வசங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம். தூபு இலல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பருகின்றேன். தொடர்ச்சியாக சூரா 73 7வது வசனம் பார்ப்போம். அல்லாஹ் வந்து இந்த 6ல் தியானிக்கிறத இரவில் சொல்கிறார். ஏன் அதை சொல்கிறாங்கிற காரணத்தை கீழே அல்லாஹ் சொல்கிறார். அடுத்து 7 இரவினில் தியானிப்பதை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறாரு. 7வது வசனத்தில், மற்ற விஷயங்களுக்கு பகற்பொழுதில் உமக்கு ஏராளமானதொரு நேரம் உள்ளது அப்படிங்கிறார். மற்ற விஷயங்களுக்குன்னா நாம் என்ன உலகத்தில் வாழ்வதற்கு காரியங்கள் செய்கிறோம்ல, ஒரு வேலை செய்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, நம்ம பொருளீட்டுவதற்கு நமக்கு வந்து பணிகள் இருக்குது. அந்த விஷயங்களுக்கெல்லாம் பகற்பொழுதில் உமக்கு ஏராளமானது நேரம் உள்ளதுங்கிறார். அதெல்லாம் நீ பகலில் வச்சுக்கிங்கிறார். இரவுங்கிறது அமைதியான ஒரு நேரம், நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அப்போ நம்முடைய பணிகள் நமக்கு இல்லை, நிறைய வேலை இருக்குதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் எல்லாம் சொல்கிறார். ஒரு வாழ்க்கையில் நம்ம உலகத்தில் ஓட்டுறோம்னா நம்ம ஒரு பணி செஞ்சு ஆகணும்ல. பணி உன்னால் எவ்வளோ நேரம் செய்ய முடியும்? 24 hours நம்ம செய்கிறோமா? நம்ம ஒன்றுக்கு நேரம் ஒதுக்கி வச்சுருக்கிறோம்ல. அதாவது வேலைக்குன்னு இவ்வளோ நேரம், ஓய்வுக்குன்னு இவ்வளோ நேரம், பாத்ரூம் திரும்ப குளிக்க கொள்ள கழிவறைகளுக்குன்னு சொல்லி ஒரு நேரம் வச்சுருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் தவிர்க்க முடியுமா? எனக்கு வேலை இருக்குது நிறைய சொல்லி அதை தவிர்க்க முடியாது இல்லையா? அதெல்லாம் அன்றாட வேலை, அன்றாட கடமைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஒன்றுக்கு ஒரு வேலை இருக்க முடியும், நம்ம அதுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? அது மாதிரி இது ஒரு வேலையாக, பணியாக நம்ம அதை இரவில் வச்சுக்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது, மற்ற விஷயங்களுக்கு பகற்பொழுதில் உமக்கு ஏராளமானது நேரம் உள்ளங்கிறார். நிறைய டைம் இருக்குது, அதில் நீ பண்ணிக்கும். நீ எவ்வளோ நேரம் உழைச்சாலும் உனக்கு வாழ்க்கை என்ன தேவையோ அதான் நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு நிறைய பணம் இருக்கிறோம், நம்ம என்ன அதிகமாக சாப்பிட போகிறோமா? நம்ம 4 இட்லி சாப்பிட்ற ஆளாக இருந்தால் 4 இட்லி சாப்பிட போகிறோம், 3னா 3 தான். நம்ம இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருக்கிறோம், நிறைய செல்வம் இருக்குது, அதனால் நம்ம நிச்சயமாக 8 திங்க போகிறோமா? சாப்பிட போகிறதில்ல. அந்த அளவு தான். அதனால் நம்ம வந்து அதிகமாக வேலை செய்கிறதுனாலையும், அதிகமாக நம்ம பொருள் ஈட்டுவதனாலையும் நம்ம உணவுகளை வந்து பெருக்கல முடியாது. அந்த அளவில் தான் நம்ம இருப்போம். அதை நம்ம பொருள் ஈட்டுவதற்கு நேரம் தேவைப்படுங்கிற சாக்கு போக்கு என்ன செய்ய முடியாது, அல்லாட்ட சொல்ல முடியாது. அதுதான் ஒரு பகலை பெரிய நீண்ட ஒரு நேரமாக கொடுத்துருக்காரு. அதை சொல்கிறார், மற்ற விஷயங்களுக்கு பகற்பொழுதில் உமக்கு ஏராளமானது ஒரு நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? மற்ற விஷயங்களை பார்த்துக்கின்ற அதை அங்கே பார்த்துக்கணும். இரவு பொழுதை பொறுத்த வரைக்கும் நாம் தியானத்துக்கு கடவுள் கட்டளை பின்பற்றணுங்கிறார். அவருடைய கட்டளை நம்ம வந்து நிறைவேற்றணும், பின்பற்றணும். அதான் நமக்கு நல்லது. நைட்டு 24 hours வேலை பார்த்து நிறைய சம்பாதிச்சு செய்ய போகிறோம். அதான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக நம்ம ஆன்மா மீட்டுக் கொள்ள முடியும். இங்கே 24 hours வேலை செய்யறது என்ன ஆகும்? நம்ம வந்து பலகீனமாக தான் ஆகும். ரெண்டாவது, அதை வச்சு பெருசாக ஒன்றும் அனுபவிக்க முடியாது. நிறைய சம்பாதிச்சு விட்டு போகக்கூடிய மக்களை பார்க்குறோம். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். நம்ம வேலையே செய்யலாம் கூட நம்ம உணவு கிடச்சிட்டு தான் இருக்குது. நம்ம வேலை செய்கிறோம், மாதத்தில் 5 லீவ் 4 லீவ் வருது.
அப்போ லீவு தான் எடுக்கிறோம், அன்றைக்கி நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமா? எல்லா நாளையும் ஒரே மாதிரி தானே சாப்பிட தானே செய்கிறோம். அப்போ வந்து நமக்கு என்ன தேவை அல்லாஹ் கொடுப்பார். ஆனால் நம்ம இங்கே என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கணும், கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். அதுதான் எங்கள் பாயிண்ட்டு. மற்ற விஷயங்களுக்கு பகல் பொழுதில் உங்களுக்கு ஏராளமானது நேரம் உள்ளது, அப்படிங்க அதை பார்த்துக்கிறங்க. இரவு பொழுதில் நீங்கள் என்ன செய்யுங்க, தியானம் செய்யுங்க அப்படிங்கிறார். அதுக்கடுத்து எப்பொழுதும் அவருக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காக உம்முடைய இரட்சகரின் பெயரை நீர் நினைவு கூர்ந்திட வேண்டும் அப்படிங்கிறார். அல்லாவை நெருங்குவதற்கு அல்லாவை அருகில் அருகிலும் அருகிலுங்கிறார். அருகிலுங்கிறது கணக்கு கிடையாது, அதுக்கு எவ்வளோ அருகில் சொல்ல முடியாது. இப்போ நம்ம இருக்கிறோம்னால நம்மளுடைய பிடரின் நரம்பை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய பிடரின் நரம்பை விட பிடரின் நரம்பே நமக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அது உள்ளே தான் நான் அல்லாஹ் அருகாமல் நம்ம நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படி சொல்லும்போது பிடரின் நரம்பு எங்கே நமக்கு நெருக்கங்கிறது நமக்கு தோலுக்கு வெளியே தான் நெருக்கம். ஆனால் அல்லாஹ் நமக்கு உள்ளே சொல்கிறார். பிடரின் நரம்பை சொல்லிட்டு அது சொல்லலை, அதை விட அருகாமைங்கிறார். அவ்வளோ நெருக்கமாக இருக்குன்ற அதை மாதிரி இங்கே அல்லாஹ் சொல்லும்போது எப்பொழுதும் அவருக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காக. அப்போ அல்லாஹ்வுக்கு அருகில்னா என்ன, நெருக்கத்தில் நெருக்கம். அப்படி வருவதற்காக என்ன செய்யணும், உங்களுடைய இரட்சகரின் பெயரை நீ நினைவு கூர்ந்திட வேண்டும்ங்கிற. அப்போ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிகிட்டே இருக்கணும், நினைவு கூற வேண்டும் அப்படிங்கிறார். அதான் முதல்ல சொல்கிறது அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை பிரஸ்தாபிக்கிறது சொல்கிறது. இது எதுக்கு, அல்லாஹ்வை நெருங்குவதற்குங்கிறார். ஒரு வழிமுறை. கடவுளை நெருங்கி இருந்தால் நமக்கு எதாவது ஆபத்து இருக்குமா? எப்பயுமே தூரமாக போனால் தான் சைத்தானுடைய தலையீடு இருக்காங்க இல்லையா? கடவுள் நெருக்கமாக இருந்தால் நமக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. பயம் கிடையாது, அச்சம் கிடையாது, கோபம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுவோம் எல்லா வரம்புகளுக்கும் உட்பட்டு நம்ம இருப்போம். ஆனால் அல்லாஹ்வோட தூரமாக போயிட்டோம்னு சொன்னால் நமக்கு எல்லா சைத்தானியமும் சேர்ந்துடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பயம், அச்சம், கோபம் இதெல்லாம் என்ன, நம்முடைய உடலில் உள்ள ஒரு உணர்வுகள். பொறாமையெல்லாம் கூடாதுங்கிற. ஏன் சொல்கிறாரு பொறாமை கூடாதுன்னு சொல்கிறாரு? நம்முடைய உடல் சக்தி வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம கோவப்படுறோம். ஒரு தப்பான காரியம் செய்கிறாரு, அவர் செய்யக்கூடிய காரியத்திற்கு இன்னும் இப்படி செஞ்சு போட்டால் நம்ம கோவப்படுறோம்ல. இன்னைக்கு நம்ம கோவப்படுறோம், செஞ்சது அவன், கோவம் நம்ம படுறோம். நம்ம கோவப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, கபட மனசெல்லாம் எரியுதா இல்லையா? இப்படி எரியும் பொழுது என்ன, உடல் சக்தியெல்லாம் வேஸ்ட் ஆகும். உடலை எனர்ஜி நம்ம சாந்தமாக அமைதியாக சுமூகமாக இருந்தால் நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் இந்த மாதிரி எவனோ செஞ்ச ஒரு காரியத்துக்கு நாம் கோவப்பட்டோம்னா நம்ம கபகபகன்னு எரியுது. அது இது என்ன ஆகுனா, உடல் சக்தி எல்லாம் வேஸ்ட் ஆகும். பொறாமை அடுத்த மேலே கொள்வது, அவன் இப்படி ஆகிட்டான், அவன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்ம பொறாமை நம்மள இருக்க அர்த்தம். இது நம்ம என்ன ஆகுனா, உடல் சக்தி வேஸ்ட் ஆகும். உடல் சக்தி நம்மளோட இருக்கணும்னா கடவுள்கிட்ட அவர் அருகிலும் மிக அருகிலும் இருக்கிறதா உடல் சக்தி நம்மளுக்கு. அப்போ அதுக்கு என்ன வழிமுறை நல்லா சொல்கிறாரு, அவர் நினைவு கூறுங்கிறார். அவரை பேரை சொல்லி நினைவு கூறுங்க அப்படிங்கிறார். எப்பொழுதும் எதுக்கு, அவருக்கு அருகாமல் இருப்பதற்காக. எவ்வளோ விருப்பமான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு பிரமுகராக இருப்பார், ஒரு அரசியல்வாதியாக இருப்பார், ஒரு பெரும் தலைவராக இருப்பார், இல்லை சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக இருப்பான். நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம அதை பற்றி பேசும்பொழுது அதை பெருசாக போட்டு எடுத்துக்கிட மாட்டோம். ஆனால் அந்த விஷயம் சம்பவம் நடக்கும் பொழுது எடுத்து நம்மளே கை நீட்டிடுவோம். ஒரு பெரிய நடிகனாக இருந்தாலோ ஒரு பெரிய அரசியலாக இருந்தாலோ நம்ம எதிரியாக ஒருத்தர் இருப்பான் வச்சுக்குவேன். அரசியலில் நம்ம கட்சி கிடையாது, எதிர்கட்சியாக இருப்பான். அவன் நம்ம அருகாமல் வேண்டாம் வினிச்சான், அதில் கை நீட்டு ஆரம்பிச்சுடும் அவன்கிட்ட. ஏன்னா அப்படி செய்கிறது நமக்கு ஒரு விருப்பமான ஒன்றா இருக்குது. அவனுக்கு கை தொடுறதோ, அவனுக்கு கை கொடுக்குறதோ, அவனுக்கு நெருக்கமாக இருக்கிறதோ ஒரு விருப்பமான செயலை நம்ம இப்போ பேச முடியாது. அதை சராசரி இருக்கும் பொழுது அவன் மோடி வந்து கை கொடுக்க மாட்டான் நம்ம சொல்லுவான். நமக்கு அப்படி தானே பேசுவான். பிரதமராக இருந்தால் கொடுக்க மாட்டான்னு நினைப்போம். ஆனால் அவன் அருகாமையில் வந்து என்ன செய்வான், அதை முற்பட்டுருவான். அப்படி பலகீனமான நபர் தான் நம்ம. ஆனால் இதை விட அல்லாஹ் என்ன நம்ம சொல்கிறாருன்னா, அவரை பற்றி சொல்கிறாரு இங்கே. சாதாரண இந்த மாதிரி நபர்களுக்கே நாம் இந்த மாதிரி ஒரு பிரயாசப்படுறோமே. ஆனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு அருகாமையில் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு, எவ்வளோ பிரம்மாண்டமானவர், எப்படிப்பட்ட படைப்பாளர். அவரோட படைப்புகள்லாம் நம்ம சும்மா இந்த பூமியில் உட்காந்து பார்த்துட்ருக்குறோம். எல்லாம் அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், சுபஹானல்லாஹ். அந்த வீடியோ எப்படி நினைக்கி அந்த வெளியில் இந்த பூமி எப்படி சுற்றுதுங்கிறத காட்டுறான். இல்லை இப்போ ஏஐ மூலமாக, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, அந்த டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்குது. அதை பார்த்தா நமக்கு அப்படியே பயம், கண்ணீர் பொங்குது. எப்படி நினைக்கி அந்த வெளி எப்படி நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாதுங்க. அப்படியே பெரும் மேகக்கூட்டங்கள் டைட்னஸாக இருக்குது, இருள் சூழ்ந்து இருக்குது. அங்கே நம்முடைய பூமி அங்கே காட்டுறோம். அது சுற்றக்கூடிய அந்த சத்தம் இருக்குது தெரியுமா, வைப்ரேஷன் சத்தம். அந்த மியூசிக் கூட எப்படி இருக்கிறது போட்டு காட்டியிருக்கான்.
அந்த கிங்குற சத்தம், அது நம்ம ஒரு நம்ம தனி நபராக இருந்து பார்த்தோம்னா எவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது தெரியுமா? அது பார்க்குறது பிரமாண்டம்னா என்ன, ஒரு அச்சம் போல நம்மளால். நம்ம இங்கேயாடா வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப சராசரியாக இருந்துகிட்டு இருக்க இந்த இடத்துல. சாப்பிட்றோம், எந்திக்கிறோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்துருக்கு. இப்படி இல்லை இந்த பூமி. எவ்வளோ பயங்கரமான ஒரு சுழற்சியில் இருக்குது, எவ்வளோ பயங்கரமான ஒரு இடத்துல இருக்குது. அங்கே நம்ம மிஸ் ஆகிட்டா எங்கே போக நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ அது. ஜஸ்ட்டு ஒரு 13-12 செகண்ட் தான் இருக்குது. அது அதனுடைய சத்தத்தை கேட்டோம்னா சுப்ஹானல்லாஹ் அப்படி இருக்குது. அதோட சுழற்சியுடைய சத்தம் அது. நம்ம அதெல்லாம் அங்கே உணர முடியல, கேட்க முடியல, நம்மளால் கேட்க முடியல. அந்த பூமிக்கு வெளியே இருந்து பார்த்தோம்னா அது கேட்குது நம்மளுக்கு. அது அப்படியெல்லாம் அன்றைக்கி ஏஐ மூலமாக வெளியிட்டிருக்காங்க வீடியோ. அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சுப்ஹானல்லாஹ், ரொம்ப நான் ஒரு அது பிரமிப்பாயிட்டேன் அதை பார்த்துட்டு. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அப்படிப்பட்ட படைப்பு நம்ம உட்காந்துருக்கு. இதையெல்லாம் படைச்சவர் அவர். நான் சொல்கிறது சாதாரணமாக இந்த பூமியை பற்றி சொல்கிறேன். இது மாதிரி எத்தனை கோடான கோடி படைப்புகள் இருக்குது, எவ்வளோ படைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒருத்தர் அவருக்கு அருகிலும் மிக அருகிலும்ங்கிறாரு. இது யார் அந்த சான்ஸ் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? அதுக்கு யார் கொடுப்பா? அவர் அழைக்கிறாரு, வரவேற்கிறாரு. அதெல்லாம் பேசினா நமக்கு கண்ணீர் தான் வரும். அதாவது எப்பொழுதும் அவருக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காக உங்களுடைய ரட்சகரின் பெயரை நீர் நினைவு கூர்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எத்தனை தடவை சொல்கிறோம், அல்லாஹ் சொல்கிறோம், எதாவது நடந்தால் சொல்கிறோம், வெறுமனே இருக்க முடியாது சொல்லிகிட்டு இருக்கணும். அதுதான் நம்முடைய வேலையை. அதுதான் நம்ம வந்திருக்கிறோம். சொல்லல முதல்ல என்ன விஷயத்திற்காக நாம் செய்கிறோமோ அதை ஒன்று பேசுகிறதுனா சைதா பண்ணிவிட்டு நம்ம அந்த நினைவு வச்சுக்கணும்னு சொல்கிறோமா இல்லையா? நன்றி கூறும் பொருட்டு நான் நன்றி வெளிப்படுத்தும் போட்டு அல்லாஹ் நான் புகழ்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு சொல்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ்? சும்மா நினைவு அப்படி இல்லை. அந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்மளுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய வாரி வழங்கிய அற்புடைகளுக்காக நன்றி செலுத்தும் போட்டு நான் அல்லாஹ் என்ன செய்கிறேன், தியானிக்கிறேன். நான் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறேன், அல்லாஹ்வை நான் பெருமைப்படுத்துகிறேன், அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். எதுக்கு இதெல்லாம்? என்னை படைச்சவர் எனக்கு நிறைய வழங்கியிருக்கிறாரு, நிறைய நமக்கு வழங்கியிருக்கிறாரு, அதுக்கு நான் நன்றி செலுத்தும் பொருட்டு இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நியத்தோடு செய்யணும் இந்த விஷயங்களை. அப்படி நம்ம செய்யக்கூடிய மக்களாக ஆகணும், இருக்கணும். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்ல, அருகிலும் மிக அருகிலும் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுக்கு அருகில் இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம். நம்மளோட ஆன்ம மீட்சி எவ்வளோ மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்குதுங்க? கடவுளுடைய அருகில் இருப்பதை விட வேறு எதுவும் தேவை இருக்குதா? நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை ரொம்ப எளிமையாக 2 வசனம் சொல்லியிருக்கிறார். இரவு தியானிப்பதை பற்றி நல்ல பலன் அளிக்குங்கிறாரு, நன்னறியான காரியங்கிறாரு, நமக்கு இலகுவானது. அது மற்ற விஷயங்களுக்கு உனக்கு பகர்ப்பு டைம். அது சும்மா கேஷ் எப்படி பேசுகிறாரு பாருங்க. எவனாவது எனக்கு நிறைய வேலை இருக்கா அப்படி தானே சொல்கிறாங்க தொழுகை பற்றி. இல்லைப்பா எனக்கு வாய்ப்பு இல்லைப்பா, நான் எனக்கு என் வேலை அப்படி. என்னப்பா நோன்பு வைக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை என் வேலை இப்படியாப்பட்ட வேலையாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. இதெல்லாம் அங்கே இல்லை, அல்லாஹ் அப்படி சொல்லலை. அந்த வேலை கீழே எல்லாத்துக்குமே தியானத்தை பற்றி பேசும் பொழுது மற்ற விஷயங்களுக்கு பகற்பொழுதில் உங்களுக்கு ஏராளமான நேரம் இருக்குது. நான் ராத்திரி நீங்கள் என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்கள். எப்பொழுதும் அவருக்கு அருகிலும் மிக அருகிலும் வருவதற்காக இதை செய்யுங்க. உங்களுடைய இரட்சகரின் பெயரை நீ நிறைவு கொடுத்திட வேண்டும். கிழக்கு மற்றும் மேற்கின் இரட்சகர், அவருடன் வேறு தெய்வம் இல்லை, உமக்கு ஆதரவாளர்களாக அவரை நீர் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். கிழக்கு மற்றும் மேற்கின் இரட்சகர்ங்கிறார். நமக்கு கிழக்கு மேற்கு 2 திசை நம்ம பார்க்குறோம். நம்மளை பொறுத்தவரைக்கும் 2 திசை. உலகத்தில் அண்டத்தில் பார்த்தா நிறைய திசைகள் இருக்கும். இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கே மொத்தம் 4 திசையாகிடும். நமக்கு சூரியன் உதயமாவது கிழக்காக இருந்தால் அது அமெரிக்கனுக்கு என்னது, நமக்கு பூமிக்கு நேர் எதிர் திசையில் உள்ளவங்களுக்கு அது மேற்க. அவங்களுக்கு மறையுது இல்லை. அப்போ அதை என்ன சொல்லுவாங்க, கிழக்கு சொல்லுவான், அது வெஸ்ட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மறையக்கூடிய அது வெஸ்ட்டு, நம்ம உதிக்கக்கூடியது ஈஸ்ட்டு, நம்ம கிழக்கு அப்படிமா. அதே நமக்கு இந்த பகல் பொழுது போய் சாயங்காலம் நோம்பு திறக்க நேரம் வரும், அது மறையும். நம்ம என்ன சொல்லுவோம், அதை மேற்கில் மறையுது அப்படிமா. மேற்கில் மறைஞ்சிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தான் மேற்க, அங்கே அவனுக்கு உதயமாகிட்டு இருக்கும். அங்கே நமக்கு அரைவாசி தெரியுதுன்னா அங்கே அரைவாசி அவனுக்கு தெரியும். நமக்கு காவாசினா முக்கால்வாசி அவனுக்கு தெரியும். நமக்கு மறைஞ்சிருச்சுன்னா முழுவாசி அவனுக்கு தெரியும். அவனுக்கு அது எழுது அதிகாலையாக இருக்குதா இல்லையா, அவன் திசை எழுது. அப்போ அது கிழக்க அவனுக்கு பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் மேற்க. அப்போ நமக்கே இங்கே அதை நல்லா சொல்கிறாரு. இரு திசையை பற்றி சொல்கிறார்ல, இரு கிழக்கு இரு மேற்கு அப்படிம்பார். 2 கிழக்கு 2 மேற்கு எங்கே அப்படின்னா இதுதான். அது நமக்கு இங்கே கிழக்கு, அவனுக்கு அது கிழக்கு. அப்போ 2 கிழக்கு ஆகிடுச்சா. நமக்கு இங்கே மறையும் போது மேற்கு, அவனுக்கு அங்கே மேற்கு, 2 மேற்கு இருக்குது. இப்படி இரு திசைகளின் இரட்சகர் சொல்கிறார். அது அர்-ரஹ்மான் சூரால வரும். அப்போ அது என்ன அப்படின்னாக்க அதனுடைய ரகசியம் இதுதான். இப்படி திசைகளை பற்றி எல்லாம் சொல்கிறார். கிழக்கு மற்றும் மேற்கின் இரட்சகர், எத்தனை திசை இருந்தாலும் இரட்சகராக கடவுள் தான் இருக்கிறாரு. அந்த மாதிரி இரட்சகரை அருகில் மிக அருகில் இருக்குவதற்காக நீங்கள் தியானம் செய்யுங்க, நினைவு கூறுங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம்
அவரோட வேறு தெய்வம் இல்லை. இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் எதுவும் இல்லை. அவரை மாதிரி யாருமே கிடையாது. அவர்தான் ஒருவர். தெய்வம்னா ஒன்று தான் இருக்க முடியும், பல இருக்க முடியாது. இங்கே வச்சுருக்காங்கள ஒரு கல்விக்கு ஒரு தெய்வம், அது செல்வத்துக்கு ஒரு தெய்வம் சொல்லுவாங்க தெரியுமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு தெய்வம் வச்சுருப்பாங்க. மலைக்கு ஒரு தெய்வம் நம்ம நாட்டில். அந்த மாதிரி தெய்வம்லாம் இருந்தாலும் எப்படி எல்லாமே ஒரு அண்ட சராசங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்குது, சொல்லிட்டுருக்கு. ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. ஒன்று காந்த சக்தியில் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒன்றுக்கு ஒரு கடவுள்னால் எப்படி இதெல்லாம் நடக்கும்? ரொம்ப ஒரு சரி ஓகே, அது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படிலாம் இல்லைங்கிறத நம்ம தெளிவாக நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கு. நமக்கு கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர். ஆக அவர் சொல்ல அவருன்னு வேறு தெய்வம் இல்லை. உமக்கு ஆதரவாளராக அவரை நீர் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரே ஆதரவு அவர் மட்டும்தான். யாராலும் சரி இந்த உலகத்தில் சொந்தம் பந்தம் கணவன் மனைவி பிள்ளைங்க இது எல்லாம் சும்மா வாழும்போது கொஞ்சம் கூட இருப்பாங்க, அவ்வளோதான். சொல்கிறாங்கள்ல, நீங்கள் மரணிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு வாரம் ரொம்ப ஒரு பிரியமாக துக்கம் இருக்கும். அப்புறம் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சு ஆகணும். அவங்க ஒருத்தருடைய வருமானம் இருந்துச்சு, அதுதான் குடும்பம் வாழ்ந்துச்சு. அவன் இறந்து போயிட்டான்னா அடுத்த வருமானம் என்ன பண்ணுவாங்க? அந்த சோகத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க, துக்கத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. அவர் போயிட்டாருன்னா அடுத்து வருமானத்தை பார்க்கணும், சாப்பாடு வெளியே பார்க்கணும்ல. அப்போ இவங்க வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது இவன் நிலையெல்லாம் இருக்காதங்க. நம்ம படம் வேணால் மாட்டி வைப்பான் கொஞ்சம் நாளைக்கு. அடுத்த தலைமுறைக்கும் அது தூக்கி போட்டுரும். அதை அவனுக்கு தெரியாது, அவன் யாருன்னா தாத்தா யாரும் தெரியாது இல்லையா? அதுதான் அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ஆதரவுங்கிறது என்ன? நம்ம ஆளும்போது நம்ம சம்பாதிச்சு நம்ம வருவாய் ஈட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம கொஞ்சம் ஆதரவு இருக்கும். எப்போ நமக்கு அதெல்லாம் முடிஞ்சு போதோ அதோட ஜோலி முடிஞ்சிடும் இந்த ஆதரவெல்லாம். அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்கிறாரு. நம்முடைய ஆதரவை பற்றி பேசும்போது உமக்கு ஆதரவாளராக அவரை நீர் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும்ங்கிறார். அதுதான் நமக்கு முக்கியமானது. நம்முடைய ஒரே ஆதரவு வாழும்போதும் சரி, மரணத்தின் போதும் சரி, மறுமையிலும் சரி, நம்முடைய ஒரே ஆதரவாளர் அல்லாஹ் மட்டும்தான். அதை நம்ம தேர்ந்தெடுத்து அதை பயிற்சி எடுத்துக்கிறணும். இங்கே உலகத்திலேயே எப்போவுமே நம்ம வந்து இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம அங்கே இருக்கிறோம், 4 பேர் கூட இருக்கிறோம், கபரில் கொண்டு வச்சாச்சு, யார் இருப்பா கூட? தனியாக தானே இருப்பாங்க. அப்போ இங்கே உலகத்தில் உள்ள யார் நம்பி இருந்தோமோ ஆதரிச்சோமோ அவங்களாம் வருமானம் வரமாட்டான்ல. அப்போ நம்ம யார் நம்ம கூட இருப்பா? அல்லாஹ் தான் நம்ம கூட இருப்பார். அப்போ அங்கே நம்ம அதை எதிர்பார்க்குறோமா இல்லையா? நம்மளோட நம்ம ரட்சகர் இருக்கணும், அல்லாஹ் இருக்கணும் அப்படின்னு. அப்போது நம்முடைய மரணத்தில் பின்னாலேயும் அந்த மண்ணறையிலையும் அல்லாஹ் நம்மளோட இருக்கணும். அது எவ்வளோ கடுமையான ஒரு வாழ்க்கை. ஒரு இருள் சூழ்ந்த மண்ணில் உயிர் வந்தால் என்ன நமக்கு நிலைமை? நமக்கு பொதுவாக நல்லடிகள் இங்கே இறந்தாங்கன்னா நேர சொர்க்கம் போயிடுறோம். மன்னரை வாழ்க்கைங்கிறது நீண்ட வாழ்க்கை ஒன்றும் கிடையாதுன்னு தெரியும் நம்மளுக்கு. இயல்பாக நம்ம ஒருத்தர் அங்கே உயிர் வந்துன்னா அவன் நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து அந்த மன்னர் நமக்கு யாரும் வரமாட்டான், நம்மளோட யாரும் வரமாட்டோம். நம்ம இங்கே யாரெல்லாம் ஆதரவு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ டிபெண்ட் பண்ணி இருந்தோமோ அவங்க யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மோட இருப்பார். எந்த சமயத்திலும் நம்முடைய ஆன்மாவன் அல்லோட இருப்பார். அப்போ அதற்கான பயிற்சி என்ன செய்யணும்? அங்கே நம்மளை யார் காப்பாற்றுவாரோ, யார் நமக்கு ஆதரவு அளிப்பாரோ அவர் தான் நம்ம இங்கே சார்ந்திருக்கணும். நம்ம இங்கே அல்லாஹ் சார்ந்திருக்காம அங்கே மட்டும் ஆதரவு வேணும்னு எதிர்பார்த்தா அது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அது எப்படி கிடைக்கும்? முதல்ல இங்கே உலகத்தில் நம்ம அல்லாஹ் சார்ந்திருந்தால் தான் அல்லாஹ் நம்ம அங்கே சார்ந்து இருக்க முடியும். இங்கே அல்லாவே நினைவு கூறாமல் ஒன்றும் செய்யாமல் சார்ந்திருக்காமல் இந்த உலகம்தான் சதம், உலகம்தான் கெதி அப்படி இருந்துட்டு அங்கே போனால் அது எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதனால் அதுதான் அல்லாஹ் அங்கேயே சொல்கிறார் அந்த விஷயத்தை. உமக்கு ஒரு ஆதரவாளராக அவரை நீர் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேர்ந்தெடுத்தல் அவராக இருக்கணுங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். இப்படியே அல்லாஹ்வுடைய வசனங்கள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. கற்றுக்கொண்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம்? அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்து நல்ல அறங்கள் செய்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம மீட்டுக் கொள்வதற்கு அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பொருளித்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஹக்கீமுஸ்ஸலாம்.